நம்பர் சிஸ்டத்துல வந்து ராங் நம்பர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் லைனா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ராங் நம்பர் இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப பாருங்க. என்ன லாஜிக் பயன்படுத்திருக்காங்கன்னா 125 பிளஸ் 1 ஈக்குவல் டு 126. நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த 126 என்னவா மாறி இருக்குன்னா கம்மியா இருக்கு, அப்போ மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, -2 பண்ணிருக்காங்க. அப்படி போச்சுன்னா ஆச்சு 124. ஸோ இந்த 124 என்ன பண்றாங்க, +3 ஆட் பண்றாங்க, 127. இந்த 127 கூட -4 பண்றாங்க, 123. இந்த 123 கூட +5 பண்றாங்க, 128 இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 129 இருக்கு. சரியா? அப்போ ராங் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சரியா? சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 0 தான் தப்பானது. எப்படி 0 தப்புன்றத அந்த லாஜிக்கை நீங்க ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.